மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம அஜித் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சது மாதிரி தள்ளாடிட்டு இருக்காராமா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆதிக் ரவிச்சந்திரனோட அடுத்த படத்தில் வந்து இணைய இருக்கிறாரு. அந்த அப்டேட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து விடாமுயற்சி அப்டேட் வருமா அப்படின்னு தான் வந்து ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த காத்திருப்பு பார்த்தீங்க அப்படின்னா, முழுவதுமாக காத்திருப்பாகவே போயிடுமா அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதாவது போட்டி நிறைஞ்ச இந்த திரையுலகத்தில் ஒருத்தர் கொஞ்சம் அசந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்த வேற ஒருத்தர் வந்து ஆக்கிரமிச்சிருவாங்க. அதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதாவது அப்படி பார்க்கும்போது வடிவேலு அவர்கள் எந்த ஒரு பீக்கில் பயங்கரமான ஒரு நடிகராக காமெடியனாக இருந்தாரோ, அவர் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து பல நடிகர்களும் காமெடியனும் வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. அது மாதிரி தான் நடிகர்கள்லேயும் நிறைய பேர் அந்த மாதிரி இடங்களை ஆக்கிரமிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இது எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் நல்லாவே பொருந்தும். ஆனால் அஜித்துக்கு மட்டும் ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவருடைய படங்கள் தொடர்ந்து வெளிவராமையே தான் இருந்துட்டு இருந்தது. அத்தோட அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களை சந்தித்து பேசுறது, பேச்சுவார்த்தை நடத்துறது, இந்த மாதிரியான பழக்கம் அஜித் அவர்கிட்ட சுத்தமாக இல்லை. எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளிலும் கூட அவர் வந்து கலந்துக்க மாட்டார். ரசிகர்களுக்காக ஒரு சின்ன அளவு கூட வந்து அவர் மெனக்கிடவே மாட்டார். இப்படி இவரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நெகட்டிவாக. ஆனால் அப்படி இருக்கும் அஜித்துக்கு கூட இப்போ வரைக்குமே ரசிகர்கள் தன்னோட மனசில் ஒய்யாரமான ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு பார்த்தா ரசிகர்கள் அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு தான். அதனால தான் என்னமோ தெரில, நம்ம என்ன பண்ணாலும் சரி ரசிகர்கள் கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அலட்சியமாக இருக்காரா அப்படின்னு கூட தெரியல. அதாவது கடந்த வருஷம் வந்து பொங்கலை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நடிப்பில் வெளியான துணிவு படம் வந்து நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அதைத் தொடர்ந்து விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங்கை வந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் படம் முடிஞ்சுதா இல்லையா, படத்தில் என்ன அப்டேட் இருக்குது, என்ன தான் வந்து அடுத்த கட்ட மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதுவுமே தெரியாமல் ரொம்பவே திக்கு முக்காடி தான் நிற்கிறாங்க ஒரு பக்கம் படக்குழு. முக்கியமாக இவருடைய பிறந்தநாளான மே 1 ஏதாவது ஒரு சிங்கிள் அப்டேட்டாச்சும் வந்துடும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் இந்த படத்து மேலே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த நாள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் முடிஞ்சது. இன்றைக்கு வரைக்குமே விடாமுயற்சி படத்தோட அப்டேட் எதுவுமே வரலை. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா இல்லையான்னு கூட தெரியல. அஜர்பைஜானில் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஷெட்யூல் போச்சு அப்படிங்கிறது வரைக்கும் தான் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டண்ட் சீன் வந்து ஒன்று வந்து லீக் ஆகிருக்கு. அந்த ஸ்டண்ட் சீனில் வந்து பார்க்கும்போது அஜித் அவர்கள் வந்து ஒரு ஆக்சிடென்ட் சீன் வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. அது வரைக்கும் தான் இப்போ தெரியுது. ஆனால் அதற்கப்புறம் என்ன தான் அப்டேட் இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் தான் இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரிலீஸ் தேதியாச்சும் அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அதுவும் இல்லை. இதற்கிடையில் ஆதிக் ரவிச்சந்திரனோட குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்துக்கு அஜித் அவர்கள் கமிட் ஆகிட்டார். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 படத்துலையும் வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ இவருடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி வச்சுட்டு தள்ளாடி நின்றுட்டுருக்கார் அஜித். ஏன்னா 2 படத்துக்குமே வித்தியாசமான கெட்டப் போட வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக குட் பேட் அக்லி படத்தில் 3 கெட்டப் வேறு இருக்காமா. அதே மாதிரி விடாமுயற்சி படத்தில் 2 கெட்டப் போட வேண்டி இருக்குது. இதனால் மாற்றி மாற்றி அலைய முடியாமல் அஜித் ஒரு கட்டத்தில் ரொம்பவே வந்து கடுப்பாகிட்டாராமா. அஜித்தோட நிலைமையை பார்த்த ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து விடாமுயற்சி படத்துக்கு போடப்பட்ட கெட்டப் அப்படியே கொஞ்சம் குட் பேட் அக்லிக்கு வந்து படத்துக்கும் ஒத்து போதாமா. அதனால் சரி ஓகே அந்த கெட்டப்பே வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் வந்து அவரோட கைவசையே காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதனால தான் வந்து அஜித்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெருமூச்சு விட்டுருக்காராமா. அந்த வகையில் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து சீக்கிரமே முடியுதோ இல்லையோ, ஆனால் குட் பேட் அக்லி ஷூட்டிங் கண்டிப்பாக முடித்து ஆதிக் ரவிச்சந்திரன் சீக்கிரமாகவே படத்தை ரிலீஸ் பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து அஜித்தோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு மெனக்கெட்டு சொன்ன டைமில் எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னே நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்று ரசிகர்களை குஷிப்படுத்தும் விதமாக அஜித்தோட படம் வந்து சீக்கிரமாக வெளியானாலே போதும் அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் இருந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட் கண்டிப்பாக நம்ம வரும் அப்படின்னே நம்பலாம். இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.